என்ன எதற்காக? வாடா அரகர மகாதேவா மகாதேவா சும்மா பாட்டிக்கிறாங்க. எப்படியாக இருந்தாலும் சரி அர்ச்சன பெருமானை நேரிலே பார்க்காவிட்டாலும் எப்பேற்பட்ட ராஜ வடிவமாக இருப்பார். நாங்க நேரா அர்ஜுன் அந்த நாள்ல பிறந்து நாங்க பாரதத்தை நேரம் பார்க்கலாம் கூட எத்தனை கோயில நாங்க பாரத்துக்கு ஆடி இருப்போம். எத்தனை சிலை இருந்திருக்கோம். எவ்வளவு அதுவும் 32 ரூபாய் சாலியாரு அர்ஜுன் மகராஜா இந்த மாதிரி போய் சொன்ன மாதிரியாக இப்ப அர்ஜுனா தொழில் அமிர்த கலசம் இந்த மாதிரி 32 நாளைக்கு எதிரும் பாட்டா அந்த ஆளு இந்த மாதிரி அரை ஒரு அப்படி ஈஸ்வரன் கோயில் கோயில் எதற்காக பெறப்பட்ட வடிவம் எப்படி அப்படி என்ன சந்தேகம் அரகரமாவே எப்படி என்றார் பாண்டவர்கள் சொல்ல முடியாது ஐவராஜர்கள் கௌரவர்கள் சொல்ல முடியாது துரியங்கள் 99 பேர்கள் ஆகையினாலே இள வயதிலே எங்கள் மேல் பொறாமை கொண்டு செய்யத்தகாத செயல்கள் எல்லாம் செய்தார். அதற்கெல்லாம் எங்களுக்கு எம்பெருமானாக இருக்க முடியாது பகவானுடைய அருளால் பிழைத்து விட்டோம் என்றால் என்னுடைய தந்தையாக இருக்க முடியாது பாண்டவர்கள் அஜனுக்கு 2 மனைவிமார்கள் குந்தாதேவி மாத்ராதேவி அப்படி இருதரத்தாரையும் திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற இடத்திலே தேரான் நடத்தி கொண்டு கானகம் செல்கின்ற போது அங்கே அமுதந்தி மகாமுனிவர் என்று சொல்லக்கூடிய அன்னவர் நீண்ட நாட்களாக தனது தவநிலை முடித்துவிட்டு இன்றைக்கு அதாவது பெண்மணியில வந்து எப்படி சேரலாம் அப்படி என்று கேட்கின்ற பொழுது இந்த அகிலத்திலே எந்த ஜீவராசிகளுக்கு அதிக காமவரி உள்ளதோ அந்த ஜீவனாக நாம் அவதாரம் எடுத்து அந்த புரட்சி செய்யலாம் அப்படி எடுத்திருக்கின்ற காலத்திலே அதாவது கர்ப்பம் அதாவது அதிக காமவரி உள்ளது மானினங்கள் அப்படி ஆண்மானாகவும் பெண்மனாகவும் அவதாரம் எடுத்து அவர்களது இருக்க முடியாது நன்றாக சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தந்தராக இருக்க முடியாத பாண்டு மகாராஜன் வில்லை பூட்டி அடித்து விட்டார். அப்போது அமுதத்தை சாப்பு கொடுத்தார். அதே பாண்டு மகாராஜனே புணர்ச்சி செய்கின்ற பொழுது இப்பேற்பட்ட செயல்கள் செய்தா அல்லவா அதற்காக வேண்டி நீ உன் மனதிலே சேர்க்கின்ற பொழுது நீயும் இருக்க முடியாது என்னை போல் உயிரை விட வேண்டும். அதாவது உன்னுடைய சிறந்த சுற்றுலா சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படி சாபத்தை பெற்றுக்கொண்டு ஒன்றுடமாகத்தான் வந்து அது இருக்கும்படியான இந்த 5 ராஜாக்களை இந்த குந்தாதேவி 5 மந்திரங்களை கொண்டு வந்து 3 மந்திரங்களை உச்சரித்து அது இருக்கும்படியான தர்மர் வீமன் இந்த அர்ஜுனன் 3 பேர் பிறக்கவும் 2வது மாத்ராதேவிக்கு நகல சகாதேவர் பிறந்தார். அப்படி நன்றாக இருக்கின்ற காலத்திலே அது இருக்கும்படியான என் தாயார் ஆனது யாரு குந்தாதேவி 5 ராஜாக்களை எங்களை அழைத்து கொண்டு அது இருக்கும்படியான என்ன அதாவது குளிப்பதற்கு செல்லவும் இங்க தன்னதன்மையாகத்தான் மாத்ராதேவி அது இருக்கும்படியான என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன் இருதாவத்தார் தன்னதன்மையாக இருக்கின்ற பொழுது மாத்ராதேவி சேரலாம் அண்ணா அப்படி என்று வருகின்ற பொழுது என் தந்தையராக இருக்கும்படியான பாண்டு மகாராஜன் இறந்து விட்டார். இறந்து விட்ட உடனே நாங்கள் நன்றான முறையில் எப்படி செய்ய வேண்டுமோ கர்ம காரியங்களை செய்துவிட்டோம். செய்துவிட்ட பிறகு
என் தந்தையாக இருக்கக்கூடிய பாண்டமகராஜன் சொர்க்கலோகம் சேராம்படிக்கு தலைக்கீழாகவும் கால் மேலாகவும் அக்கா பட்சியாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படி என்ற நாரத முனிவருடைய கேள்விப்பட்டு நாங்கள் இந்த உலகத்தில் யாரும் செய்யத்தகாத பெருத்த ராஜசேகம் செய்தோம். அதற்கு வந்திருக்கூடிய துரியோதனை பார்த்து பொறாமை கொண்டு என்ன செய்தான்? உயர்ந்த வாயிற்பாடி தாழ்ந்ததாகவும் தாழ்ந்த வாயிற்பாடி உயர்ந்ததாகவும் பொறாமையினால இணைத்து தடிக்கு அதை கீழே விழுந்து முத்து மாலையானது அறுந்து விட்டு விட்டது. பத்னியாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி என்ன செய்தது? அதே பொறிக்கு துரியோதனா, உன் தந்தையருக்கு தான் பிறவி கொண்டு என்றால் உனக்கு என்ற மதிப்புடா அப்படி என்று கேட்கின்ற விதத்திலே இவன் மனதிலே வைத்துக் கொண்டு எப்படி ஆகிலும் பழிவாங்க வேண்டும் அப்படி என்று தன் மகனாக இருக்கக்கூடியான ரத்னகுமாருக்கு பூணூல் திருமணம் அப்படி தந்திரமாக வரவேற்று சூது சொக்கடன் ஆடி நாடு நகரம் உப்பு சட்டு வரவேற்று ராஜ்யம் அனைத்தையும் பறித்துக் கொண்டு எங்களையே 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் அனுப்பும்படி கரார் நியமித்து விட்டார். நியமித்து விட்ட உடனே முதலாகத்தான் இருக்கக்கூடியான சூரியவனம் சென்றோம், 2வது ராமரிஷிவனம் சென்றோம், 3வது முருக மகாரிஷிவனம் சென்றோம், 4வது கால மகாரிஷிவனம் சென்றோம், 5வது விப்ரபுரம் சென்றோம், 6வது குருமரிஷிவனம் சென்றோம். இப்படியே வனத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது ஏனென்றால் நாடுகள் தோறும் பாஷைகள் வேறு, ஆசிரியர்கள் தோறும் அறிவினங்கள் வேறு. எப்படி என்றால் சில ஆசிரியர்கள் என்ன தெரிவிக்கின்றாங்க? அந்த தபநிலைக்கு சென்றது காமிகாவனம் அப்படி என்று ஒருவர் தெரிவிக்கிறார். இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா பாலைவனம் அப்படி என்று தெரிவிக்கின்றாங்க. ஆனா நான் படித்தல என்ன இருக்கின்றது? 9வது வனமாக இருக்கின்ற ரோமரிஷி வனத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கனகத்தில் இருக்க முடியாத ரோமரிஷி ஓட்டமாகத்தான் ஓடி வந்து, அப்பா நீங்கள் யார் எதற்காக இந்த வனத்தில் சஞ்சரித்து கேட்ட பொழுது நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட கதியானதை தெரிவிக்கவும் உங்களுக்கு நாள் அளவிலே இருக்க முடியாத யாராக குலகுருவாக வந்து உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து இது இருக்க முடியாத நீங்கள் நாட்டை ஆளும்படியாகத்தானே வழிவகுப்பார் அப்படி என்று தெரிவிக்கவும் அது இருக்க முடியாத வனத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய பாட்டனாராக இருக்க முடியாத வேச பகவான் புறப்பட்டு அப்பா வனத்திலே சஞ்சரிக்கிறது அல்லவா, அந்த கௌரவங்களை வெல்ல வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐவர் ராஜாக்களே யாராகிலும் ஒரு ஆதி நியமித்து அது இருக்க முடியாத இமயகிரி மலைச்சாரிலே 90 அடி கம்பத்தை நாட்டி அதில் மேல் செப்பூசி ஊன்றி அவனை என்பதை விட சிவனே சிவன் என்ற அருகாகிய தபத்தை செய்தால் இந்த தபநிலைக்கு மெச்சி பரமன் சித்தியாவார். சித்தி பெருமகனை சித்தினா எதிர்ப்படுவார். அதனால் அவர்களுக்கு இருக்க முடியாத பாசுமரங்களையே பெற்று ஆனால் இந்த கௌரவம் என்று நாடு ஆளலாம் அப்படி என்று தெரிவிக்கவும் உடனே அனைவரையும் பார்த்தார். நீங்கள் எல்லாம் செய்ய தொடாது, ஆனால் அர்ஜுன மகாராஜன் என்ன ஏழுக்குதான் தகும் அப்படி என்று தெரிவித்த காரணத்தினாலே நான் இந்த வடிவத்தில் வந்திருக்கிறேன். தவநிலை பூண்டு ஆனாலும் அப்படி வந்திருக்கின்றேனே நான் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? அப்படி நாம் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா?
ரொம்ப ஒன்றிய மனது ஒரு மனதாகத்தானே அவனே அவனை என்று ஆமா செல்ல வேண்டும். வருவாயா? நான் எங்க போற வராதா? அப்படி சென்றாலும் நான் யாரெல்லாம் விடுத்து விட்டு வந்திருக்கின்றேன். என்ன காரணம் வருமா? சீருள்ள